1 மந்த் அப்படின்னு சொல்கிறது 30 days. இந்த டிசம்பரில் பார்த்தோன்னு சொன்னால் 31st இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு வந்து 1 மந்த்து ஃபார் எக்ஸாம்பிள் எனி டெண்டன்சி கான்ட்ராக்டாக இருக்கட்டும் ஆர் எனி ஜாப் ஒர்க் கான்ட்ராக்டாக இருக்கட்டும் 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் 31 days, இட்ஸ் அ கம்ப்ளீட் 30 days ஒன்லி. இது எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து 1 மந்த்துன்னு தான் நம்ம பேசுவோம். 1 மந்த் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க, 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா 31 days இல்லை 30 days தான். ஓகேங்களா? ஸோ 30 daysங்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து ப்ரீ பிளானாக நம்மளோட ஒர்க்ஸை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். 31st நீங்கள் வந்து ஆக்டிவ் டெனண்ட்டாக இருந்தால் தான் அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்டில் 30 daysன்னு வந்துச்சுனாலே அது முடிஞ்சுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து 1 மந்த்துன்னு சொன்னால் அந்த மந்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஓரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காமனான அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்காங்க. ஓகே, ஃபார் எனி அஃபிஷியல் ப்ராக்டிஸ் ஆர் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் இஸ் ஒன்லி ஃபார் 30 days தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிளான்ஸோ இல்லை கான்ட்ராக்ட் சைனிங்கில் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் 1 மந்த்துங்கிறது நினைக்காம 30 daysங்கிறத மைண்டில் வச்சுட்டு நம்மளோட ஒர்க்ஸ் செஞ்சுன்னு சொன்னால் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். தட்ஸ் இட்.